கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு 13:46, மேத்யூ 13:46. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். என்ன, ஒரு முத்து வியாபாரி தினசரி முத்து வாங்கி விற்கக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் என்ன தேடுகிறாரு? தனக்குன்னு ஒரு விலையுயர்ந்த ஒரு முத்தை பார்க்குறாரு. ஆனால் அது கிடைத்த உடனே ஒரு விலையுயர்ந்த முத்தை கண்டு என்ன பண்ணுறாரு? போய் உடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தனக்கு உண்டான எல்லாத்தையும். காரணம் என்ன? எனக்கு இது கிடைச்சிருச்சு, இது போதும். என்னுடைய காரியம் என்ன? நான் எதற்காக இந்த காரியங்கள்லாம் செய்கிறேன்? எப்படியாவது இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அதே எனக்கு கிடைச்சிருச்சு என்று சொல்லக்கூடியதாக. நீதிமொழிகளில் இதை குறித்து அநேக முறை சொல்லக்கூடிய காரியம் பார்க்குறோம். ஒரு சில வசனங்கள் மட்டும் பார்க்குறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். என்ன, நீ எப்படி தேவனை அறிகிற அறிவை கண்டடைவா? அதாவது வெள்ளியை போல நாடு, புதையலை தேடுறது போல தேடிக்கொண்டே இரு. அதே போல நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 14-15 வசனம் பாருங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கத்தக்கது என்றும் அதற்கு நிகரல்ல. என்ன, தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவு, தேவ ஞானம் என்று சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அறிகிற முன்னாக மீதி எல்லாமே ஒன்றுமே இல்லை. அதுதான் பிரதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி நீதிமொழிகள் 8:10 வசனம் பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். 11வது வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தவைகள் எல்லாம் அது நிகரல்ல. அதே மாதிரி அதே 8வது அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்க. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. அப்போ என்ன, ரொம்ப தேவையான ஒரு காரியம் தேவனை அறிகிற அறிவு, தேவ ஞானம். தேவ ஞானம் என்பது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ என்ன, எல்லாத்தையும் பார்க்கிலும் அவரை அறிந்து கொள்வது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவது என்பது மிகவும் அவசியம். அதுதான் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை மிக தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு? இவர் முத்தை தேடி பார்த்து அவருக்கு ஒரு விலையுயர்ந்த முத்து வந்த உடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, ஏன்னா எனக்கு இந்த விலையுயர்ந்த முத்து கிடைச்சிருச்சு, அதனால் இனி எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, என்னுடைய தேடுதல் நிறைவேறினது, நான் தேடியது கிடைத்தது, இதைத்தான் நான் தேடிக்கொண்டே இருந்தேன், இது எனக்கு கிடைத்திருதுன்னு சொல்லி தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று ஒரு பெரிய விலைக்கரையும் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இப்படி தேடக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட காரியத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? தேவனை அறியும் போது எதையும் நான் இழக்க தயார் என்று இழக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஆதி திருச்சபையில் அநேகர் தங்களுடைய ஜீவனையே விலைக்கரையமாக கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன, தங்களுடைய ஜீவனையே விலைக்கரையமாக கொடுத்து அதன் மூலமாய் அவர்கள் என்ன, நான் தேவனை அறிந்து கொண்டேன், அது எனக்கு போதும் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக வந்ததில் 12 பேரில் 7 பேர் ஒன்றும் தெரியாத என்ன மீன் பிடிப்பவர்கள். அவங்க கடைசியில் என்ன பண்ணாங்க? தாங்கள் வைத்திருந்த தேவன் பேரில் வைத்திருந்த ஒரு விசுவாசத்தின் நிமித்தம் தங்கள் ஜீவனையும் துச்சமாக மதித்து எல்லாரும் இரத்த சாட்சியாக விலைக்கரையம் செலுத்தினார்கள். 1வது நூற்றாண்டில், முதல் 100 வருடங்களில் கிறிஸ்தவத்தில் எவ்வளவு பேர் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த 21வது நூற்றாண்டில், இந்த 20 நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவுக்கென்று உயிர் நீத்தவர்களை காட்டிலும்
இந்த நூற்றாண்டில் உயிர் நீத்தவர்கள் அநேகர் தெரியுமா உங்களுக்கு? என்ன, நாங்கள் தேவனை அறிந்து கொண்டோம், அதனால எந்த விளைக்கரையும் செலுத்த தயார் என்று சொல்லி வாழுகிற மக்கள் தான் ராஜ்யத்தினுடைய உண்மையான ஜனங்கள். இது இன்றைக்கு நம்ம பார்க்கிற கன்வீனியன்ட் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லக்கூடியதை, நமக்கு நேரம் இருக்கும்போது சபைக்கு போகிறது, நேரம் இருந்தால் பைபிள் வாசிக்கிறது, அப்படி இல்லைங்க. எனக்கு அருமையானவர்களே, தங்களுடைய ஜீவனையும் துச்சமாய் மதிக்கிறவர்கள் தான் உண்மையான முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பான பரலோக ராஜ்யத்துக்குரிய ஜனங்கள். அப்போ நம்மளும் எதையும் இழக்க தயார் என்கிற ஒரு காரியத்தில் வாழ்வோமா? வல்ல பிதாவே, இதோ உம்மை அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ்வதற்கு எந்த விளைக்கரையத்தையும் செலுத்த தயார் என்று தங்கள் ஜீவனையே விளைக்கரையமாய் செலுத்தியவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட இந்த திருச்சபையில் நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.